வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் கர்ம நோய்க்கு தர்ம மருந்து. இஷ்டப்படி மனசை ஓடவிட்டு அதன் விளைவாக கண்டபடி காரியம் செய்து நன்றாக கர்ம பந்தத்தில் கட்டுண்டு கிடக்கிற போது கட்டை தளர்த்துவதற்காகவே முதலில் அதிகம் நெருக்கின்ற தர்ம சாஸ்திர கர்ம கட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அதிலே போட்டிருக்கிற ரூல்கள் மனசுக்கு இஷ்டமானதாக இருக்கத்தான் இருக்காது, போட்டு நெருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இது சாஸ்வத கட்டு இல்லை, கட்டு மாதிரி நெருக்கி பிடித்து கொண்டிருப்பது தானே ஒழிய முடிச்சாய் விழுந்த கட்டு இல்லை. பக்குவமாகி கர்ம பந்தம் முழுக்க போகிற போது சாஸ்திர ரூல் பார்த்து பண்ண வேண்டும் என்கிற கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆத்ம ஞானிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த ரூலும் இல்லை. வர்ணம் ஆசிரமம் என்பவற்றை வைத்து உண்டான சகல சாஸ்திர ரூல்களும் போய்விட்டவன் அவன். இவற்றை கடந்து விட்டதால் அவனுக்கு அதிவர்ணாச்சிரமி என்றே பெயர். ஆனால் சற்று முன்னால் சொன்ன வியாதி மருந்து உபமானம் இந்த விஷயத்தில் முழுக்க அப்படியே பொருந்தி விடுகிறதென்று சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்ச நாள் அல்லது 2-3 வேளை மருந்து சாப்பிட்டால் ஜீரணக் கோளாறு, வயிற்றுப்போக்கும் இரத்த கடுப்பும் சரியாகி போய்விடுகிறார் போல அவ்வளவு சீக்கிரத்தில் கர்மா என்ற வியாதி தீர்கிறதில்லை. தேகவாகு என்பதால் சில பேருக்கு எப்போதுமே வயிற்றிலே ஆசிட் அதிகம் சுரக்கிறது. அப்போது மருந்தும் நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹார்ட் என்று பல பேர் நித்தியமும் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நிறைய தப்புகளில் மனஸ் போய் சம்பாதித்து கொண்ட கர்மா வியாதியையும் நீண்ட காலம் ஸ்வதர்ம மருந்து சாப்பிட்டுத்தான் ஸ்வஸ்தம் செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு உற்சாகம் தருவதற்காக நான் பொய்க்காக சாஸ்திரங்களை பார்த்து அதன் எல்லா ரூல்களின் படியும் நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு தான். கொஞ்ச காலமான உடனேயே அந்த கட்டுப்பாடும் போய்விடும் என்று சொல்லிவிடக்கூடாது. அதனாலேயே இதை சொல்கிறேன். பகுகாலம் சாஸ்திரப்படி ஸ்வதர்மாச்சரணை பண்ணத்தான் வேண்டியிருக்கும். ஆனால் இதை உற்சாகம் ஊட்டுவதாக ஒரு அம்சமும் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல நான் மறந்துவிடவும் கூடாது. கசப்பு மருந்து இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒன்றாக ஒருபோதுமே ஆவதில்லை. சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதால் சகித்து கொண்டு சாப்பிட வேண்டியதாகவே, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதாகவே அது எப்போதும் இருக்கும். பழகி போனாலும் கூட முதலில் இருந்த வெறுப்பு, ஒக்காளிப்பு வேண்டுமானால் இல்லாமல் போகுமே தவிர கசப்பு மருந்தை பிடித்து சாப்பிடுவது என்பது ஒரு நாளும் இல்லை. சாஸ்திர ரூல்கள் இப்படி இல்லை. கொஞ்ச காலம் அவற்றை பின்பற்றி செய்தோமானால் அப்புறம் அவற்றிலேயே ஒரு பிடிப்பு, ஒரு பிடித்தம் ஏற்பட்டுவிடும். விதியே என்று அந்த விதிகளை அனுஷ்டிக்காமல் சரியான ஒன்றை செய்கிறோம் என்ற சந்துஷ்டி நமக்கே ஏற்பட்டு பிரியத்தோடு அப்படி பண்ண ஆரம்பிப்போம். பரம அனாச்சாரமாக கிளப், குடி, ரேஸ் என்று இஷ்டப்படி போனவர்கள் அப்புறம் ஆச்சாரமாக மாறுகிற போது எத்தனை இஷ்டத்தோடு ஸ்நானம், மடி, உபவாசம் என்று அனுஷ்டிக்கிறார்கள் என்பதை அங்கங்கே இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரொம்பவும் அனாச்சாரமாக இருந்தவர்கள்தான் அதை விட்ட பிற்பாடு மற்றவர்களை விடவும் ரொம்ப நியமமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏதோ ஒரு கம்பல்சனில், நெருப்பில் இப்படி செய்யாமல் சுவேச்சையோடு சந்தோஷமாக இப்படி விரும்பி செய்கிறார்கள். சாஸ்திர ரூல்களுக்கு உள்ள பெருமை இது. அது கசப்பு மருந்து இல்லை. கூஷ்மாண்ட லேகியம், யுனானி மருந்துகள் மாதிரி தித்திப்பாக இருப்பது. பித்த சரீரம் உள்ளவர்களுக்கும் விசக்கடிப்பட்டவர்களுக்கும்
அந்த தோஷங்களினால் நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களும் கசக்கிறார் போல நம்முடைய மனசின் தோஷத்தினாலே தான் தர்ம சாஸ்திர மருந்து கசக்கிறது. இதற்கு இன்னொரு கோடியில் நல்ல பாம்பின் விஷம் ஏறினவனுக்கு சீயக்காய் தித்திக்கும் என்று சொல்வார்கள். இப்படியே விஷய சுக விஷத்தில் ஈடுபட்டவனுக்கு வாஸ்தவத்தில் விஷமான துஷ்கர்மாவே மதுரமாக இருக்கிறது. எப்படிப்பட்டவனானாலும் திருந்தனும் என்ற நிஜமான கவலை இருந்தால் சாஸ்திர மருந்து பிடிக்க ஆரம்பித்துவிடும். 2 அர்த்தத்திலும் பிடிக்க ஆரம்பித்துவிடும். அதாவது அது பலன் தரவும் ஆரம்பிக்கும், மனசுக்கு பிடித்ததாகவும் ஆகிவிடும். ட்ரீட்மெண்ட் பகுகாலம் நடக்க வேண்டியதே என்றாலும் தித்திப்பு மருந்தாக இருப்பதால் அதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவது என்று ஏற்படுவதால் சலித்து கொள்ளாமல் அத்தனை காலமும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொள்ளலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தார்மீக கர்மா நேரான மோட்ச உபாயம் அல்ல. ஆனாலும் இன்னொன்றை இங்கேயே சொல்லிவிடணும். ஸ்வதர்ம கர்மா மட்டும் ஆத்மாவை மனசின் கற்றிலிருந்து விடுவித்து விடாது. அதாவது நிஷ்காமிய கர்ம யோகம் என்பதே நேராக மோட்சத்தை அளித்து விடாது. மனசே அற்றுப்போன நிலை அல்லவா மோட்சம். அப்போது எண்ணம் என்பது இல்லை. எண்ணமே இல்லாத போது காரியம் நிச்சயமாக இல்லை. எனவே காரியரூபமான ஒரு யோகம் அதை அடைவிப்பதற்கில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து மனத்தின் நிறைவுக்கும் தர்ம கர்மா போதாது. மனுஷனுக்கு முதல் கட்டு காரியம், அடுத்த கட்டு எண்ணம். காரியக்கட்டை தளர்த்தவேதான் கர்ம யோகம் பெரும்பாலும் பிரயோஜனப்படுகிறது. பயனில் பற்றில்லாமல் செய்வது என்ற மனோபாவத்துடனேயே இந்த யோகம் அனுஷ்டிக்கப்படுவதால் இந்த யோகத்துக்கு ஆதாரமே அந்த மனோபாவமாக இருப்பதால் அந்த அளவுக்கு மனசை, அதாவது எண்ணத்தை பரிசுத்தி செய்கிறது. ஆனால் இப்படி பரிசுத்தி செய்வது அழுக்கை துடைக்கிறதோடு சரி, அலங்காரம் பண்ணி அழகுபடுத்துவதாகாது. வீட்டை துடைத்து கோமயம் தெளித்து விட்டால் இந்த நாளில் டெட்டால் போடுவார்கள். போதுமா? அதிலே மனை விரிப்பு, சோஃபா என்றே வைத்து கொள்ளுங்கள். போட வேண்டும். ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். கோலம் போட வேண்டும். இதே மாதிரி மனசை அழுக்கு போக வெறுமே துடைத்து விட்டால் போதாது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி அழகு செய்ய வேண்டும். இப்படி அழகுபடுத்த கர்மாவால் ஆகாது. கடைசியில் மனசே போனால்தான் ஆத்மானுபவம் ஏற்படும் என்பதால் இப்போதே மனசை வெறுமனே பரிசுத்தி பண்ணி வெறிச்சென்று விட்டு விட்டால் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. கெட்ட கர்மாவை நல்ல ஸ்வதர்ம கர்மாவால் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது போலவே இதுவரை ஜன்மாந்தரமாக எவ்வளவோ கெட்டவற்றை எண்ணிவிட்டோமே, அவற்றை நல்ல எண்ணத்தால் தானே போக்கிக் கொள்ள வேண்டும். சயின்ஸ் சட்டப்படியே ஆக்ஷனுக்கு சமமாய் ரியாக்ஷன் இருந்தாகணுமே. செயலுக்கு சமமாக எதிர்ச்செயல் பண்ணியதாக வேண்டுமே. இல்லாவிட்டால் விளைவு தீராதே. இம்மாதிரி கெட்ட எண்ணங்களை போக்குவதற்கான நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதற்கு கர்மா, கர்மயோகம் போதாது. இப்போது அது மனசை வெறிச்சென்று பண்ணுவதோடு விட்டுவிட்டால் பிஞ்சையே பழுக்க வைக்க பார்த்து அது வெம்பி போகும்படி செய்வது போலத்தான் ஆகும். பிஞ்சை காயாக, பழமாக, மதுரமான எண்ண ரசத்தால் முதிர வைத்து அப்புறம்தான் உதிர விட வேண்டும். கர்மயோகம் என்று சாஸ்திரம் அமைத்து தந்துள்ள ஸ்வதர்மானுஷ்டமானது ஒரு ஜீவ மனஸ் இந்திரியங்களை கொண்டு தன்னுடைய இஷ்டபூர்த்திக்காக செய்து கொண்டவற்றின் விளைவுகளை தேய்த்து அழிப்பதற்கு மட்டுமே முக்கியமாக உதவும். இஷ்டப்பட்ட அந்த மனசையே நிறைவு பண்ண அது போதாது. மனசின் தப்பான எண்ணங்களை திருத்த, அதாவது மனஸ் தப்பாக எண்ணுவதை திருத்த சாஸ்திர கர்மா டைரக்டாக உபகாரம் பண்ணாது. பண்ண
அதனால் இயலாது. அதன் நேச்சரே அப்படி. கர்மாவோடு தான் சம்பந்தப்பட முடியும். காரிய ரூபத்தில் இஷ்டப்படி செய்ததை சாஸ்திரத்தின் ரூல் படி காரிய ரூபமாக செய்வது சரிப்படுத்த இயலும். மனசில் நினைப்பையும் நினைக்கிற மனசையும் காரியம் எப்படி சரி செய்ய முடியும்? ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதியில் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் நம்ம மகா பெரியவா சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆன்மீக கதைகள், மகா பெரியவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.